ஹலோ வணக்கம் கைஸ், இது உங்க டாப் தான் சேனல். நான் உங்க டாப் இந்த நம்ம எதை பத்தி போகிறோம் மிக நல்லா தெரியும். அக்னி சிறகுகள், விங்ஸ் ஆஃப் ஃபயர், அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம அப்துல் கலாமோட அந்த வேலையை செக் பண்றதுக்காக விக்ரம் சாராபாய் வந்து வருவாரு. அப்துல் கலாமும் ரொம்ப சந்தோஷமா அந்த டைமர் சர்க்கியூட் எல்லாம் வந்து ஆன் பண்ண சொல்லுவார். பட் சரியா வேலை செய்யாது ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் அப்துல் கலாம் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ண உடனே அது வந்து நல்லா வேலை செய்யும். இருந்தாலும் நம்மளோட விக்ரம் சாராபாய்க்கு ஓரத்துல ஒரு பிரச்சனை இருந்தது. என்னடா இது இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த மாதிரி சொதப்புதே, கரெக்டா பண்றாங்கன்னா ஒரு கேள்வியே வந்துருச்சு. அப்போ அப்துல் கலாம் கிட்ட என்னென்ன பிரச்சனைன்னு போயிட்டு விசாரிச்சு அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணாங்க. அதுல இருந்து அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ அப்துல் கலாம் ஒரு வாட்டி அந்த டெல்லியில அந்த ஏவுகணை கூட்டம் முடிஞ்சோடனே அதுல என்னென்ன நடந்தது, எதை பத்தி பேசினாங்க அப்படின்னு அப்துல் கலாம் விக்ரம் சாராபாய்க்கு போன் பண்ணி சொல்றது வழக்கமா இருந்தது. அதே மாதிரி ஒரு நாள் அவர் போன் பண்ணி சொல்றாரு. அப்போ விக்ரம் சாராபாய் வந்து, நீ டெல்லியில இருந்து விசாகப்பட்டினம் வந்த உடனே விசாகப்பட்டினம் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணு, நான் வந்து அங்க வரேன். ஏன்னா நான் இப்ப வந்து மும்பை போறதுனால நாங்க வந்துட்டு அப்படியே மும்பை நானும் போறேன், நீயும் வந்து அப்புறம் நீ போயிடு அப்படின்னு சொல்றாரு. அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அதுக்கப்புறம் ஒரு 1 hour அப்துல் கலாம் அங்க வெயிட் பண்ண ஒரு 1 hourல ஒரு போன் வருது. திடுக்கிடும் செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் சாராபாய் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அவரால் மூச்சு விட முடியாம இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இவரால் நம்பவே முடியல. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருந்தாரு நம்ம கூட, எப்படி இது அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. அப்போ அவரு நினைச்சு பாக்குறாரு அவரோட சாதனைகள், அவரோட டீச்சிங்ஸ், அவரோட தலைமையில இருந்து இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அதை பத்திலாம் யோசிச்சிருக்காரு. இந்திய அறிவியல் துறைக்கே இது வந்து ஒரு மாபெரும் இழப்பு அப்படின்னு அப்துல் கலாம் வந்து வருத்தப்படுறாரு. அப்பதான் அப்துல் கலாமுக்கு ஒரு மறக்க முடியாத நினைவு ஒண்ணு ஞாபகம் வருது. இந்த SLV 4 ஸ்டேஜ் இருக்குன்னு நல்லாவே தெரியும். அது ஒரு ஸ்டேஜ் கரெக்டா முடிஞ்ச உடனே மீட்டிங் வைக்கிறாங்க. விக்ரம் சாராபாய் அப்புறம் நிறைய முக்கியமான அறிவியலாளர்கள்லாம் வராங்க. அவங்களெல்லாம் வர வச்சு அந்த மீட்டிங்ல ஒருத்தர் வந்து ஸ்பீச் கொடுக்கணும். மற்றவங்க அதை பத்தி அவங்களுக்கு எதாவது டவுட் இருக்கு, அவங்களுக்கு வந்து இது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து எழுந்து அதை பத்தி கேள்வி கேட்பாங்க. 3 ஸ்டேஜும், அதாவது 4 ஸ்டேஜ்ல 3 ஸ்டேஜ் வெற்றிகரமா முடிஞ்சது. 4வது ஸ்டேஜ் வருது. அது வந்து அப்துல் கலாம் தான் வந்து பேசணும். என்ன ஒண்ணு, அப்துல் கலாம் தலைமை, அதாவது அந்த லீடரா இருக்கிறதுனால அவர் கீழே இருக்க 4 பேர் வந்து பேசுறாங்க. அப்போ விக்ரம் சாராபாய் கூட இருந்த ஒரு பெரிய அறிவியலாளர் அவர் எழுந்து அப்துல் கலாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த வேலையை இந்த 4th ஸ்டேஜ் செஞ்சது யாரு? எங்க டீம் தான் செஞ்சது அப்படின்னு சொல்றாரு. சரி, உங்க டீம் செய்யுது, ஓகே. அந்த 4 பேர் தான் பேசுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க இதுல, நீங்க எதுக்கு இப்போ இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு திடீர்னு நேரா அப்படி கேட்டாரு. அப்போ இவருக்கு அப்துல் கலாமுக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா ஒரு மீட்டிங்ல இப்படி கேட்டாங்களே, நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு. அப்பதான் விக்ரம் சாராபாயோட ரொம்ப கோபமான முகத்தை அப்துல் கலாம் பாக்குறாரு. அந்த என்னதான் பெரிய அறிவியலாளரா இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பை உணராம அப்துல் கலாம் கிட்ட இப்படி கேள்வி கேட்கிறாங்களே அப்படின்னு விக்ரம் சாராபாய்க்கு ஒரு கோபம். அப்போ அப்துல் கலாமுக்கு சப்போர்ட் பண்ணி, தலைமை பொறுப்புல என்ன சும்மாவா, நீங்க இப்படிலாம் பேசலாமா, தலைமை அவரு இந்த அப்துல் கலாம் இருந்ததுனாலதான் இந்த 4th ஸ்டேஜ் கரெக்டா முடியுது அப்படின்னு அவருக்காக வந்து அதாவது அப்துல் கலாமுக்காக நின்று இவர் வந்து பேசுறாரு. இந்த விஷயம் நடந்தவொடனே அந்த அறிவியலாளருக்கும் தெரியுது அப்துல் கலாமோட தலைமை குணம் பத்தி. இஸ்ரோட தலைவரை யார் ஆறுது அப்படின்னு யோசிக்கும் போது சதீஷ் தவான் வந்து பொறுப்பேற்கிறாரு. அவர் பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவில் இருக்க நிறைய இன்ஸ்டிடியூஷன், இப்போ ராக்கெட் ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டி, அந்த மாதிரியான நிறைய ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்து ஒரு புதிய சதீஷ் தவான் பொறுப்பேற்ற பிறகு ராக்கெட் ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டி, ப்ரொபலன் ஃபியூவல் கார்பரேஷன், அதாவது அந்த ராக்கெட்டுக்கு தேவைப்படுற அந்த எரிபொருள் உருவாக்குற அந்த ஆர்கனைசேஷன் எல்லாம், தும்பால இருக்க அந்த எல்லா ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஒரு புதிய விண்வெளி மையத்தை வந்து உருவாக்குறாங்க. இதுக்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நடக்க காரணமா இருந்த விக்ரம் சாராபாய புகழ்ற விதமா இந்த இடத்துக்கே வந்து, இந்த மையத்துக்கே வந்து விக்ரம் சாராபாய் மையம் தான் பேரே வைக்கிறாங்க. ஓகே, இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, நீங்க எதிர்பார்த்தீங்களா
விக்ரம் சாராபாயோட முடிவு நம்ம இந்தியாவோட தான் பார்ப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? கண்டிப்பா இருக்காது. ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதோட சந்திக்கலாம். பாய் காய்.